வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்கு சொந்தமானது. புதன் பகவானுடைய அம்சத்தில் நம்ம கொஞ்சம் பேர் பிறந்திருக்கோம். யார்? உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா? நீங்கள் தான். உங்கள் ராசி மிதுனம் அல்லது கன்னியா, அல்லது பிறந்த தேதி 5 அல்லது கூட்டுத்தொகை 5 வருது, அதாவது 14, 23, அல்லது புதன்கிழமை பிறந்தவரா நீங்கள், அல்லது ஆசிரிய தொழில், கற்பித்தல் தொழில், கல்வி தொழிலோ தொண்டோ எப்படியோ அதில் இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு பிடிச்ச சாமிக்கு பிடிச்ச கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி பாருங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தி பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும், அனுபவத்தில் பார்ப்பீங்க. இது உறுதி. சரி, இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கா? கிடையாது. இந்த வாரம் நல்ல நேரம் சொல்லிடுறோம், குறிச்சிக்கலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை 7:30லேருந்து 9, அதை விட்டால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30லேருந்து 9, அப்புறம் திங்கக்கிழமை காலையில் 6லேருந்து 7:30, அவ்வளோதான். மற்றபடி நல்ல நேரம் கிடையாது. எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை? இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். வம்பு வழக்கு தேவையற்று வரும், தோற்று போயிடுவீங்க. தோற்பதை தாங்க முடியுமா உங்களால்? அதனால் கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது நன்றி எதிர்பார்க்காம ஏழைகளுக்கு பொருளுதவி செஞ்சுருங்க. எல்லாம் ஒன்று தான். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சொக்கநாதரே போற்றி. மதுரை சொக்கநாதரை புதன் பகவான் வழிபட்டதாக வரலாறு இருக்கு. இந்த மந்திரம் காப்பாற்று. அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். மனசு திட்டமாக இருக்கு, அறிவு கூர்மையாக இருக்கு. அப்புறம் என்ன, பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இன்னைக்கு சந்திராஷ்டமம். அதாவது திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிடம் 3 பேருக்கும் நாள் நல்லா இல்லை. அசை உணவை தவிர்க்கணும். வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டணும். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. ஓம் தாராதேவியே போற்றி. புதன் பகவானுடைய அம்மா பேர் இது. அப்படி பண்ணும்போது அன்னை மகாலட்சுமியை மனசில் நினச்சிக்கோங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களை இரக்கமுள்ள மனசுக்காரர் நீங்கள். உங்களை பண விஷயத்தில் ஏமாத்திடுவாங்க இன்னைக்கு. அதனால் கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. நிதானமாக இருங்க பண விஷயத்தில். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். இந்த வழிபாடு வீணாக நீங்கள் செலவு பண்ண முயற்சி செஞ்சீங்கன்னா தடுத்துரும். அதுக்காக சொல்கிறோம். பண விஷயத்தில் கவனமாக இருக்கு. அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை மஞ்சள். சிம்ம ராசிக்கார நேயர்களை என்னங்க குறைச்சல், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, தைரியம், இந்த 3 வச்சுக்கிட்டு நீங்கள் கலக்கிற கலக்கு பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் நீலம் வெள்ளை. கன்னி ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம் நிறைய, பொறுமை நிறைய. பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு, சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை சிவப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களை 1, 5. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் நீலம் வெள்ளை. கன்னி ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம் நிறைய, பொறுமை நிறைய. பெண்களுக்கு என்ன நல்லா இருக்கு, சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை சிவப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களை நல்ல நாள். நிம்மதியாக இருக்கு, மனசு திடமாக இருக்கு, அறிவு ரொம்ப கூர்மையாக இருக்கு. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றி அதிகமாக இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை.
விருச்சிக ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். சுறுசுறுப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அவசரப்படுவீங்க, தோற்று போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? ஜெயிக்கலைன்னா கூட பரவாயில்ல, தோக்கக்கூடாது இல்லை. கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ பெருமாளை வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். முன்கோபம் கிடையாது, சாந்தம் இருக்கு, நிதானம் இருக்கு, ஜெயிப்பீங்க. அனுகூலமான எண் 7, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. ஆனால் அவங்க வழக்கமான வேகம், சுறுசுறுப்பு, புத்தி கூர்மை எல்லாம் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறது? சரி பண்ண கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நன்றி எதிர்பார்க்காம பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஞான தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வர வாய்ப்பு இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக நிதானமாக கவனமாக இருக்கணும். அது உங்களால் முடியாது. ஏன்? நீங்கள் அவசரமானவர். இன்னைக்கு அதை எப்படி தடுக்கிறது பிரச்சனையை? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். சண்டிகேஸ்வரரே போற்றி. அனுகூலமான எண் 3, 2. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சிக்கல் வரும், உங்களுக்கு வேற கோபம் அதிகம். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் நந்தீசனே போற்றி. நந்தீசனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 1. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை. இன்றைக்கு பிரதோஷம். சாயந்தரம் 4:30 6 மணிக்குள்ள சிவன் கோயிலில் இருங்க. சிவனை பற்றி யோசிங்க, எழுதுங்க, பேசுங்க, கேளுங்க, படியுங்க, பாடுங்க. அவ்வளோதான். வேற எதையும் பண்ணாதீங்க. நாளை பார்க்கலாம். நன்றி.